சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் சுற்றுல முன்னிலை. திரு வி.சி. சந்திரகுமார் திமுக வேட்பாளர் முன்னிலை. இது கணிக்கப்பட்ட, எதிர்பார்க்கப்பட்ட, எந்த சர்ப்ரைஸும் இல்லாத முடிவுதான். 7,961 வாக்குகள் திமுக. நாம் தமிழர் வேட்பாளர் 1,081 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்திருக்கிறது. அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிலை. இது ஈரோடு கிழக்கிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய முன்னிலை நிலவரம். அப்படியே டெல்லியிலேருந்து பார்த்தோமானா, இங்கே 2 வாக்குச்சாவடியிலையும் அங்கே கோட்டு போட்டிருப்பாங்க, குளிருக்கான ஆடை போட்டிருப்பாங்க. அதான் 2த்துலையும் இங்கே குழம்பிக்காமல் இருக்கிறதுக்கான கியூ. அதிக இடங்களில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. மொத்தமாக 68 தொகுதிகளில் வாக்கு எண்ணப்பட்டு வருது. அதில் 42 இடங்களில் பாஜக முன்னிலை, 25 இடங்களில் ஆம் ஆத்மி முன்னிலை. இங்கேயும் கூட வாக்கு பெட்டிகள் இவிஎம்ஸும் எண்ணப்பட்டு வருகிறது. டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு பெரும்பான்மை ஏர்லி ட்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிடைத்திருக்கிறது. 70 தொகுதிகள் தான் டெல்லியில். 70ல் 36 யார் பெறுகிறார்களோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு அந்த நிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது ஏர்லி ட்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாஜக. இந்த நிலை டிராமாட்டிக்காக மாறும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் இல்லை. பட் ஸ்டில் ஏர்லி. பட் டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ் கணித்தது போலவே பாஜக முன்னிலை பெறுகிறது அப்படிங்கிறது தான் நாம இப்ப பார்க்கக்கூடிய ஏர்லி ட்ரெண்ட்ஸ். ஈரோடு கிழக்கு தொகுதியோடைய முதல் சுற்று நிலவரத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு 6,296 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முதல் சுற்றிலேயே திமுகவுடைய திரு சந்திரகுமார் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்.